வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது ட்ரேசிங் மெத்தடு. நம்ம ஃப்ரேமில் கிளாத்தை செட் பண்ணிவிட்டு நம்ம பட்டர் ஷீட்டையும் கார்பன் ஷீட்டும் வச்சு நம்ம போட போகிறோம். எல்லோ கலர் கார்பன் ஷீட் வச்சு தான் போட போகிறோம். நமக்கு 2 கார்பன் ஷீட் தேவைப்படும். எல்லோ கலரும் ஒயிட் கலரும் தேவைப்படும். நமக்கு பிளாக்கு ப்ளூ எல்லாமே இருக்கும். பிளாக்கும் ப்ளூவும் ரொம்ப டார்க்காக தெரியும். அதனால் நம்ம அதை யூஸ் பண்ண முடியாது. நம்ம ஸ்டிச்சஸ் போட்டாலும் நமக்கு அந்த கலர் அப்படியே தெரியும். இப்போ எல்லோ கலரும் ஒயிட் கலரும் லைட்டாக தான் தெரியும். நம்ம ஸ்டிச்சஸ் போட்டாலும் நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது. என்ன கலரில் வேணாலும் போட்டாலும் நமக்கு தெரியாது. அதுக்காக தான் நம்ம எல்லோ கலர் கார்பன் எடுக்கிறோம். இப்போ கிளாத்தில் எல்லோ கலர் கார்பனை மேலே வச்சுட்டு பட்டர் ஷீட்டை மேலே ட்ரா பண்ணுறதுக்காக ட்ரா பண்ணி வச்சுருக்கிறத பட்டர் ஷீட்டை மேலே வைக்கணும். இப்போ நான் எதையுமே பட்டர் ஷீட்டில் அப்படியே கையில் பிடிச்சி தான் ட்ரா பண்ணுறேன். ஒரு டிசைன் நமக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனை எடுத்துகிட்டு அப்படியே ட்ரா பண்ணணும். ட்ரா பண்ணும்போது பொறுமையாக ட்ரா பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு ட்ரேசிங் மெத்தட் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுக்கும்போது உங்களுக்கு லைட்டாக தான் தெரியும். ட்ரா பண்ணது லைட்டாக தான் இருக்கும். நம்ம அதை டார்க் பண்ணிட்டோம்னா எல்லோ கலர் பென்சில் வச்சு நான் ட்ரா பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ நான் அதில் ஸ்டிச் பண்ண போகிறேன். செயின் ஸ்டிச் போட்டு டிசைன் பண்ண போகிறேன். அந்த ஃப்ளவருக்கு டிசைன் பண்ணி காட்டுறேன், பாருங்கள். பொறுமையாகவே போடுங்க. ஃபஸ்ட்டு சர்க்கிளை ஃபுல்லாகவே செயின் ஸ்டிச்சில் ஃபினிஷ் பண்ணணும். நம்ம ஒரு விஷயத்தை செய்யும் போது முழு மனசோடு செய்யணும். நம்ம ஸ்டிச்சஸ் கற்றுக்கணுன்றதுக்காக கற்றுக்காமல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து கற்றுக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்ம கற்றுக்கும் போது நமக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். நம்மளாலையும் ஸ்டிச்சஸ் பண்ண முடியும், நம்ம ஒரு டிசைன் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக நீங்கள் கற்றுக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டினியூவாகவே அங்கே சர்க்கிள் போட்டவுடனே லாக் பண்ணாமல் கண்டினியூவாகவே நீங்கள் கொண்டு வாங்க. அந்த பெட்டலுக்கும் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. செயின் ஸ்டிச்சே போட்டு கண்டினியூ பண்ணுங்கள். அந்த சைடில் ஃப்ளவருக்கு லைட்டாக வளைவு வரும். வளைவு வர இடத்துல பொறுமையாகவே நீங்கள் கொண்டு வாங்க. பொறுமையாகவே கண்டினியூவாகவே ஒரே த்ரெட்லேயே கொண்டு வாங்க. த்ரெட் அறக்கூடாது. அறாமல் அப்படியே பொறுமையாக போட்டுட்டு வாங்க. உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வரலையேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் விட்டுறாதீங்க, கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ போட்டு ப்ராக்டிஸ் பண்ணீங்களோ அவ்வளோக்கு ஈஸியாக நம்மளால் போட முடியும். நமக்கு செயின் ஸ்டிச் தான் இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சே. நீங்கள் வீட்டிலேருந்தே கற்றுக்கணும், வீட்டிலேருந்தே ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் நீங்கள் கற்றுக்கலாம். ஃப்ரீ டைமில் நீங்கள் போட்டு பழகிக்கோங்க. காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கும் ஈஸியாக வரும். நீங்கள் பிஸ்னஸாகவும் கொண்டு போகலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செயின் ஸ்டிச்சில் நான் டிசைன்ஸ் போட்டு உங்களுக்கு காட்டியிருக்கேன், பாருங்கள். பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். உங்களுக்கு கற்றுக்கணும் விருப்பம் இருக்கவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வீட்டில் இருந்து கற்றுக்கிட்டோம். இப்போ எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஃபினிஷ் பண்ணியாச்சு. பாருங்கள் டிசைன் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு.
ஷேப்ஸ் எல்லாம் எப்படி கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். தேங்க்யூ.